இயேசுவின் 15 ரகசிய சித்திரவதைகள். அவர்கள் என்னை ஒரு சிலுவையோடு மூச்சுவிட முடியாத அளவுக்கு இறுக்கமாக கட்டினார்கள். நான் பூமியில் விழுந்த பொழுது அவர்கள் என் தலையில் எறிந்து ஏறி மிதித்து என் மார்பை காயப்படுத்தினார்கள். பிறகு என் கிரீடத்திலிருந்து ஒரு நீளமான முள்ளை எடுத்து அதை என் நாவில் குத்தினார்கள். அவர்கள் என்னை பற்றி மிகவும் இழிவான வார்த்தைகளையும் கீழ்த்தரமான பார்வையையும் என் மேல் செலுத்தினார்கள். நம் பாவங்களுக்கு எதிரான கடவுளின் கோபம் எல்லாம் இயேசு கிறிஸ்து மீது சுமத்தப்பட்டது. அந்த பாவங்களின் விளைவு மரணம் என்று தெரிந்திருந்தும் மிகவும் கொடிய முறையில் உள்ள மரணத்தையே அவர் தேர்ந்தெடுத்தார். தலை முதல் கால் வரை அங்குலம் அங்குலமாக சித்திரவதை செய்யப்பட்ட போது அவற்றையெல்லாம் வலிந்து ஏற்றுக்கொள்ள காரணம் ஒருவேளை அவர் மனதில் தெளிந்து நின்ற என் முகமாக இருந்திருக்கலாம். அதுபோல் அவருக்காக கொடுக்க இந்த ஒரு ஆயில் மட்டுமே உனக்கு இருக்க உன் மனதில் தோன்றும் பிம்பம் அவர் மட்டுமாக மாற இன்னும் எவ்வளவு காலம் எடுக்கும்?